பழமொழி 400லேருந்து அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு பாட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். பழமொழி 400இன் ஆசிரியர் மூன்றொரு அறையினார். அதிலிருந்து ஒரு பாட்டை பாருங்கள். ஆற்றும் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடாகா தமைவேயாம் ஆயினால் ஆற்றுணா வேண்டுவது இல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய பொருள் பாருங்கள். கற்க வேண்டிய நூல்களை நிறைவாக கற்றவர் அறிவுடையவராக கருதப்படுகிறார். அவருடைய புகழ் 4 திசைகளிலும் பரவும் அப்படிங்கிறாங்க. அவருடைய புகழ் பரவாத நாடே இருக்கவே இருக்காது. எனவே அவர் வழிதுணையாக எந்த விதமான உணவுப் பொருட்களும் எடுத்து செல்லவில்லை என்பதுதான் இதுக்கான பொருள். திரும்பவும் பாருங்க, மூன்றுரை அறையினார் என்பவர் பழமொழி 400இன் ஆசிரியர்னு சொல்கிறோம். பழமொழி 400இன் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா மூன்றுரை அறையினார் அப்படிங்கிறோம். அவர் எழுதின ஒரு பாட்டு பாருங்க. ஆற்றும் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார் நாட்டிசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடாக தமைவேயாம் ஆயினால் ஆற்றுணா வேண்டுவது இல் அப்படின்னு சொல்கிறாங்க. மூன்றுரை அறையினார் ஒரு வேளை மறக்கிற மாதிரி தெரிஞ்சுதுன்னா பழமொழி 400 ஆசிரியர் மூன்றுரை அறையினார் பழமொழி சொல்லுலன்னு சொல்லிட்டு 3 முறை அறைந்தார் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுங்க. மீண்டும் இன்னொரு ஷார்ட்ஸில் உங்களை சந்திக்கிறோம். ரொம்ப நன்றி.